இன்றைக்கும் ஆண்டோடைய வசனத்தை குடும்பத்தை சார்ந்து சில வார்த்தைகள் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். சங்கீதம் 127 ஒன்றை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 127 1ஆம் வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளுடைய பிரயாசம் விருதா என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்ல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நல்லவர். வேதாகம குடும்பம் என்கிற தலைப்பில் இன்றைக்கு நான் உங்களோட சில காரியங்களை பேச விரும்புகிறேன். பிப்ளிக்கல் ஹோம், வேதாகம குடும்பம். நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வேதாகமத்தின் அடிப்படையிலே கட்டப்படுகிற குடும்பங்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தின் ரட்சிப்பை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்ம எல்லாரும் கட்டப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு அநேகர் நிறைய வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் வீடு எழும்பிக்கிட்டே இருக்குது. அங்க போனீங்கன்னா தூரத்துல எல்லா இடத்துலயும் பிளாட் போடுறாங்க, வீடு கட்டுறாங்க, வீடு எழும்பிக்கிட்டே இருக்குது. houses are being built everywhere. ஆனால் குடும்பங்கள் கட்டப்படுகிறதா? அதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளாக இருக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு கட்டப்பட்டு வருகிறதா? ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து வருகிறதா என்பது ரொம்ப முக்கியமான காரியம். வீடு கட்டுகிற நாம் குடும்பங்களை கட்டுகிறோமா? ஒரு எல்லை சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியாவது வீடு கட்டிடணும் அப்படின்னு நம்ம பிரயாசப்படுறோம் நிறைய பேரு. ஆனா குடும்பம் எப்படி இருக்கிறது? உறவுகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக, தேவன் விரும்புகிற குடும்பங்களாக, தேவன் நாமம் மகிமைப்படுகிற குடும்பங்களாக, தேவன் பிரியப்படுகிற குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் இருக்கிறதா? Buildings are becoming stronger and families are becoming weaker. இன்னைக்கு கட்டிடங்கள் பலனுள்ளதாக இருந்து கொண்டே இருக்கிறது, ஆனா குடும்பங்கள் பலவீனமாக இருக்கிறது. The strength of the church depends on the strength of its families. சபையினுடைய பலன் எதுல இருக்குன்னா, குடும்பத்தினுடைய பலன்லாம் சபை பலன் இருக்குது. ஹல்லேலூயா. குடும்பம் எப்படி இருக்குது? சபைக்குள்ள இருக்கிற குடும்பம் வீக்கா இருந்துச்சுன்னா சபையும் வீக்கா தான் இருக்குது. சபைகள் இருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுக்கு பிரியமான குடும்பங்களா இருக்கும் என்று சொன்னால் சபையும் ஆசீர்வாதமாக பலனுள்ள சபையாக இருக்கும். ஹல்லேலூயா. A house is made of bricks and cement. ஒரு வீடு செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டுறாங்க. But a home is built on truth and love. ஆனால் குடும்பங்கள் சத்தியத்தினாலும் அன்பினாலும் கட்டப்படுகிறது. சத்தியத்தினாலே, வசனத்தினாலே கட்டப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். God is not merely interested in Sunday worship. ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் மாத்திரம் பிரியப்படுகிற தேவன் அல்ல. He is interested in Monday to Saturday living rooms. நாம் இருக்கிற வீடுகளிலே நாம் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்கிறோம், அதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இங்க நல்லா தான் இருக்கிறீங்க, சிரிச்சிருக்கீங்க. இங்க பக்கத்துல கணவன் மணியா உட்கார்ந்து இருக்கீங்க நிறைய பேரு. வீட்டுல எப்படி இருக்கீங்க நீங்க? அதான் ரொம்ப முக்கியம். வீட்டுல எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுக்குள்ளாக உறவுகள் இருக்கிறதா? ஜெபம் இருக்கிறதா? ஆசீர்வாதம் இருக்கிறதா? ஒரு தேவ ஒரு இப்படியாக சொல்கிறார், we are digitally connected today but relationally distant. இன்னைக்கு போன்ல மொபைல்ல கனெக்ட் ஆகிறோம், ஆனா உறவுல தூரமா தான் இருக்கிறோம். இன்னும் உறவுகளிலே we speak to thousands online but struggle to kindly speak at home. நிறைய பேர் ஆன்லைன்ல பேசுறோம், ஆனா புருஷன்ட்ட, மனைவிட்ட, பிள்ளைகள்கிட்ட என்னது இரக்கமாக பேசுறதுக்கு நம்மளால முடியல. இன்னைக்கு we have more convenience but less contentment. இன்னைக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, ஆனால் இன்றைக்கு மன ரம்மியம், குடும்பத்தில் ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கை இன்றைக்கு அநேக இடத்துல இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். we have bigger houses but smaller families. பெரிய பெரிய வீடுகள் இருக்கிறது, ஆனா குடும்பங்கள் மிகவும் குறுகினதாக இருக்கிறது. more degrees but less sense. நிறைய படிச்சிருக்கிறாங்க, ஆனா ஞானம் இன்னைக்கு நிறைய பேர்ட்ட இல்ல. குடும்பத்தை கட்டுகிற ஞானம். more medicine. மருந்து கிடைக்கும், மருந்துக்கும் அளவே இல்லை, ஆனா வியாதி என்னதான் பெருகிட்டே இருக்கு. this is the paradox of our age. இன்னைக்கு நம்ம வாழ்கிற காலத்தினுடைய முரண்பாடு நம்ம பார்க்கிறோம். ஆகவே வீடு இருந்தாலும் குடும்பங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் என்கிற வார்த்தை இங்க இயற்கையான இல்லாவிட்டால் நம்முடைய கட்டடமாகிய வீடுகளை குறித்து அங்கே சொல்லப்படவில்லை. குடும்பமாகிய வீடு, கர்த்தர் தான் குடும்பங்களை கட்டுகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் சில காரியங்களை உங்கள் மத்தியிலே வேதாகம குடும்பம் எப்படி இருக்கும்
என்கிற தலைப்பிலே இன்றைக்கு சில வார்த்தைகளை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். How does a biblical home look like? ஒரு வேதாகம குடும்பம் எப்படி இருக்கும் என்று சொல்லி சில வசனங்களின் அடிப்படையிலே சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக, a biblical home is founded on Christ. வேதாகம குடும்பங்கள் கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் கொண்டது. கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் கொண்டது. குடும்பங்களை பணத்தை வச்சு கட்ட முடியாது, படிப்பு மற்ற காரியங்களை வச்சு கட்ட முடியாது. ஆனால் கிறிஸ்துவை அஸ்திபாரமாக வச்சு கட்டணும். அல்லேலூயா. ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல கூரையை போடுவாங்களா, அஸ்திபாரத்தை போடுவாங்களா? அத கவனமா இருக்கு. அஸ்திபாரம். எந்த ஆர்கிடெக்டும் முதல்ல கூரைய, எவ்ரி ஸ்ட்ரக்சர் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் ஃபவுண்டேஷன். ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு கட்டடமும் அதனுடைய அஸ்திபாரத்துல தான் தாங்கி நிற்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய குடும்பங்களிலும் கிறிஸ்து அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். The stability, the strength and longevity of a building depend on its, not on its beauty, but on its base. ஒரு கட்டடத்துடைய எவ்வளவு நாள் உழைக்கும், அதனுடைய ஸ்திரத்தன்மை எல்லாம் அதனுடைய அழகை பொறுத்தல்ல, அதனுடைய அஸ்திபாரத்தை பொறுத்து இருக்கிறது. அஸ்திபாரத்தை. ஆகவே நம்முடைய குடும்பங்களிலே கிறிஸ்து அஸ்திபாரமாக இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமான குடும்பங்களாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள்ல, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24-25, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவங்களின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அதன் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கன்மலையின் மேல் அஸ்திபாரம். It had its foundation on the rock என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அஸ்திபாரம் என்ன? வேதத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அந்த கன்மலை கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கன்மலை யாரு? கிறிஸ்துவாகிய கன்மலை நம்முடைய வாழ்க்கையில இருப்பார் என்று சொன்னால், அஸ்திபாரமாக இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்கள் அது நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்கும். பாருங்க, இந்த இடத்துல 2 விதமான வீடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, இன்னொன்னு மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு. 2 பார்க்கறதுக்கு எப்படியா இருக்கு? வெளியே ஒரே மாதிரி தான் இருக்குது. they look identical, சிமிலரா இருக்குது. அப்படியே பார்க்க வெளியே ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. ஆனா எப்போ அந்த வீட்டினுடைய தன்மை தெரியும், அது எப்படி இருக்கிற வீடு என்று சொல்லி எப்படி தெரியும்? எப்போ தெரியும்? புயல் வரும் பொழுது, அப்புறம் மழை வெள்ளம் வரும் பொழுது, அப்போதான் அந்த குடும்பத்தை கொஞ்சம் என்ன பண்ணும், அசைச்சு பார்க்க. அந்த வீட்டை என்ன பண்ணும், வெளியே தோற்றம் ஒரு மாதிரி இருக்கலாம், ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனால் புயல்கள் வரும் பொழுது, புயல்னா என்ன? வாழ்க்கையில பொருளாதார நெருக்கடிகள் வரும் பொழுது, சரீர வியாதிகள் வரும் பொழுது, என்னமாக சில பிரஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும் பொழுது, பாடுகள் உபத்திரவங்கள் வரும் பொழுது, இழப்புகள் வரும் பொழுது நம்ம எப்படி நிக்கிறோம் என்பது அந்த நேரத்துல தான் தெரியும். ஹல்லேலூயா. அவன் பாருங்க, 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. மணலில் கட்டப்பட்ட வீடும் ஒரே மாதிரி தான் இருக்குது, கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடும் வெளி தோற்றத்துக்கு ஒன்றாக இருக்குது. ஆனா போட்டிருக்குது, பெருமழை வந்து பெருவெள்ளம் காற்று அடித்து அந்த வீட்டில் மோதின பொழுது மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. ஆனால் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு அது ஸ்திரமாக இருந்தது. ஹல்லேலூயா. அது விழவில்லை. இந்த வார்த்தையை பாருங்க, விழவில்லை. 25ஆம் வசனத்துல விழவில்லைன்னு போட்டிருக்கு, 27ஆம் வசனத்துல விழுந்ததுன்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. உங்க வீடு விழுகிற வீடா இருக்குதா? குடும்பம் இல்லாவிட்டா நிலை நிற்கிற குடும்பமா இருக்குதா? அது எதன் அடிப்படையிலனா அஸ்திபாரத்தின் அடிப்படையில. உங்க வாழ்க்கையில கிறிஸ்து அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன பாருங்க, உங்க வாழ்க்கையில கிறிஸ்து குடும்பத்திலே வரவேற்கப்பட வேண்டும், கிறிஸ்துவுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். A Christ founded home prioritizes worship, values church life and submits decisions to God's will. பாருங்க, கிறிஸ்துவை அஸ்திபாரமாய் கொண்ட குடும்பத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும், ஆராதனை இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துகிற மகிமைப்படுத்துகிற காரியங்கள் இருக்கும். அந்த வீட்டிலே ஆலயத்திற்கு முன்னுரிமை கொடுப்பார்கள், தேவ சித்தத்துக்கு எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பார்கள். Financial choices, career choices, children's education and family direction are all surrendered to him. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய படிப்பு, நம்முடைய வேலை, நாம் செய்கிற அனைத்து காரியத்துமே
தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம செய்கிறவர்களாக நாம் இருப்போம். பாருங்க, 127 சங்கீதம் 28 சங்கீதத்துல ஆண்டவர் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தப்படுகிறார். கர்த்தர்ங்கிற வார்த்தை அந்த 2 சங்கீதத்திலையும் 7 முறை வருது. 7 முறை கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் நகரத்தை காவலாகில் என்று வருகிறது. 3ஆம் வசனத்துக்கு நீங்க வருவீங்கன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அப்படின்னு போட்டிருக்கு. 4ஆம் வசனத்துல 28ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல கர்த்தருக்கு பயந்து என்று வருகிறது. 4ஆம் வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். 5ஆம் வசனத்துல கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். பாருங்க, கர்த்தர் என்கிற வார்த்தை மறுபடியும் வருகிறது. நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தர் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும், முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். கிரைஸ்ட் அந்த கிறிஸ்துவ அஸ்திபாரமா குடும்பத்தில் என்ன இருக்குன்னா கிரைஸ்ட் சென்டர்டு பிரையாரிட்டிஸ் இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவாங்க. வேதத்துக்கு, ஜெபத்திற்கு, ஆலயத்திற்கு, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அந்த குடும்பங்கள்ல முன்னுரிமை கொடுக்கப்படும். மாத்திரமல்ல, கிரைஸ்ட் ஷேப்டு கேரக்டர் அங்க இருக்கும். கிறிஸ்துவுடைய குணம் அங்கே வெளிப்படும். கிறிஸ்துவுடைய குணத்துல பிரதானமானது என்னது? அன்பு. ஹல்லேலூயா. அன்பு, பொறுமை, தாழ்மை, அதெல்லாம் பற்றி நாம் குறித்து வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை குறித்து அதிகமாக வேதம் பேசுகிறது. கிறிஸ்துவின் தாழ்மையை குறித்து பேசுகிறது. அவர் சகல மகிமை உடையவராயிருந்தும் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை என்று ரூபப்படுத்தி தம்மை தாழ்த்தினார். பாருங்க, தாழ்மை, விட்டு கொடுக்கிறது, அதெல்லாம் அந்த குடும்பத்தில் கிறிஸ்துவனுடைய குணங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கும். அது மாத்திரமல்ல, கிரைஸ்ட் ஹானரிங் ரிலேஷன்ஷிப்ஸ், கிறிஸ்துவை கனம் பண்ணுகிற உறவுகள், ரெஸ்பெக்ட் ஃப்ளோஸ் பிட்வீன் ஹஸ்பண்ட் வைஃப். பாருங்க, எப்படி திருச்சபை இயேசுவுக்கு இருக்கிற உறவை போல கணவன் மனைவிக்கு அந்த உறவுகள் இருக்கும். கனம் பண்றது, கீழ்ப்படிதல், அன்பு செலுத்துதல் எல்லாம் அங்கே உண்டாயிருக்கும். மாத்திரமல்ல, கிறிஸ்துவை சார்ந்த வாழ்க்கை அங்கே உண்டாயிருக்கும். கிரைஸ்ட் டிபெண்டன்ட் பிரேயர். ஒரு பிரச்சனை வரும்பொழுது உடனே யாரை தேடி போக மாட்டோம், மனுஷனை தேடி போக மாட்டோம். ஒரு தேவை வருது, பண நெருக்கடி வருது, வியாதி வருது, முதல்ல யாரை தேடுவோம்? இயேசுவை தேடுவோம். ஹல்லேலூயா. இயேசுவை தேடுவோம். வியாதி வந்த டக்குனு எனது ஆஸ்பத்திரிக்கு போவேன் இல்லை, ஆஸ்பத்திரி தேவைதான். ஆனா நம்ம வாழ்க்கையில ஆண்டவரே நீதான் சுகம் தர வேண்டும், ஆண்டவரே நீதான் அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். பாருங்க, இயேசு அந்த இடத்துல கானாவூர் கல்யாண வீட்டில் அழைக்கப்பட்டிருந்தார். அங்க குறைவுகள் வந்தது, பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் முதலாவது அதை எங்க கொண்டு போனாங்க? மனுஷன் கொண்டு போயிட்டாங்க, மரியாதை கொண்டு போறாங்க. ஆகவே தேவையை நீக்க முடியாத மக்கள்கிட்ட கொண்டு போனா நம்ம பிரச்சனைகள் தீர்க்கப்படாது. ஆனால் இயேசுவிடத்துல கொண்டு வரும் பொழுது அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் தீர்வை தரார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவரிடத்தில் தீர்வு இருக்கிறது. ஹல்லேலூயா. பூட்டு வாங்கும் போது பூட்டோட சேர்ந்து என்ன செய்வாங்க? சாவி கொடுக்காம பூட்டை மட்டும் வச்சுக்கப்பான்னு கொடுப்பாங்களா? அப்போ பூட்டை உண்டாக்கினவர் சாவி என்ன பண்ணியிருக்கிறாரு? அவன் பிரச்சனை உங்க வாழ்க்கையில் அனுமதிக்கிறாருன்னா அதுக்கு சாவி என்ன இருக்குது? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இதுக்கான சாவி எனக்கு தாங்க. ஒவ்வொரு பூட்டுக்கும் வித்தியாசமான சாவி இருக்கும். ஒரே பூட்டை வச்சு எல்லா சாவியும் அனுப்ப முடியாது, திறக்க முடியாது. அவன் பாருங்க, நம்ம வாழ்க்கையில பல விதமான காரியத்துக்கு ஆண்டவர்கிட்ட என்ன இருக்குது? சாவி இருக்குது. ஒரு ஆளே சொல்ல பார்க்கலாம், பக்கத்துல பாசம், உங்க பிரச்சனைக்கு இயேசு விட்ட சாவி இருக்குது, அதை யூஸ் பண்ணீங்கன்னா ஆயிரும். ஆனா அந்த சாவி இயேசு விட்டு தான் இருக்குது. நீங்க போய் ஒரு கடையில பூட்டு வாங்கிட்டு இன்னொரு கடையில போய் இந்த பூட்டுக்கு சாவி தாப்பான தருவானா? பூட்டு வாங்கின கடையில பண்ணோம். பாருங்க, ஆண்டவர் நம்மை உருவாக்கினவர், குடும்பங்களை உருவாக்கினவர், அவரிடத்துல தான் எல்லாவற்றுக்கும் பதில் இருக்கிறது. ஆகவே தேவனை தேட வேண்டும். கிரைஸ்ட் டிபெண்டன்ட் பிரேயர், ஆண்டவரை சார்ந்திருக்கிற அந்த ஜெப வாழ்க்கை. பிரச்சனைகள் வரும்பொழுது, சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும்போது ஆண்டவரை தேடுகிற அந்த அனுபவம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப பாருங்க, நம்பர் 1, முதலாவதாக a biblical home is founded on Christ. கிறிஸ்துவை அஸ்திபாரமாக அந்த குடும்பம் கொண்டு இருக்கும். கிறிஸ்துவை கனம் பண்ணுகிற, கிறிஸ்துவின் குணத்தை வெளிப்படுத்துகிற, இயேசுவுக்கு, கர்த்தராகிய இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கிற அப்படிப்பட்ட குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்க குடும்பம் எப்படி இருக்கிறது? Is Jesus the Lord of your home? உங்க குடும்பத்துல இயேசு ஆண்டவராய் இருக்கிறாரா? இரட்சகராய் இருப்பார். ஆண்டவராய் இருக்கிறாரா? ஆளுகை செய்கிறாரா? அவரே நம்மை ஆளுகை செய்யணும். ஹல்லேலூயா. வீட்டில் புருஷன் அல்ல, மனைவி அல்ல, பிள்ளைகள் அல்ல, கர்த்தர் எங்க வீட்டை ஆளுகை செய்கிறார்.
ஹல்லேலூயா. கர்த்தரே ஆளுகை செய்வாராக. நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல ஒரு இடத்துல அங்கே கிதியோன் இப்படியாக சொல்கிறார். 23ஆம் வசனத்துல, 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, அங்கே 23ஆம் வசனம் பாருங்க. அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக. புருஷன் மனைவி ஆள்றது இல்ல, மனைவி புருஷன் ஆள்றது இல்ல, பிள்ளைகள் பெற்றோர் ஆள்றது இல்ல, பெற்றோர் பிள்ளைகள் ஆள்றது. கர்த்தரே நம்மை ஆளுவாராக. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரே நம்மை ஆளுவாராக. Let God rule over us. ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்வார். கிறிஸ்து ஆளுகை செய்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தரே, எங்க போட்டுக்கு பாருங்க, கர்த்தரே உங்களை ஆளுவாராக. நீங்க ஒவ்வொரு சொல்லணும், ஆண்டவரே நீங்களே எங்க குடும்பத்தை ஆளுகை செய்யும். Lord, rule over our lives. Be the foundation of our lives. Be the cornerstone. பாருங்க, கிறிஸ்து மூளைக்கல்லா இருக்கிறாராம். மூளைக்கல்லாக. அந்த மூளைக்கல்ல கொஞ்சம் நவுத்திட்டீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிரும். கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில மூளைக்கல்லாக அவர் இருக்க விரும்புகிறார். He must be the cornerstone of our home. அப்படி இருக்கும் பொழுது எந்த புயல் வந்தாலும், எந்த காற்று அடிச்சாலும், வெள்ளம் வந்தாலும், பாருங்க, புயல் மழை எங்க இருந்து வருது? மேல இருந்து வரும். காத்து எங்க இருந்து அடிக்கும்? சைட்ல இருந்து. வெள்ளம் எங்க இருந்து வரும்? கீழே இருந்து. கீழே இருந்து பிரச்சனை, சைட்ல இருந்து பிரச்சனை, மேல இருந்து பிரச்சனை வந்தாலும் உங்க வீடு ஸ்ட்ராங்கா நிற்கும், உங்க குடும்பம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரை அஸ்திபாரமாக கொண்ட குடும்பம். இரண்டாவது முக்கியமானது, a biblical home is faithful in covenant. கிறிஸ்து தப்பா போட்டிருக்கு தமிழ்ல, அது மாத்தீங்க. உடன்படிக்கையில் உண்மையும் உறுதியுமாக இருக்கும். உடன்படிக்கையில் உண்மையும் உறுதியுமாக. faithful in covenant. உடன்படிக்கையில உண்மையா இருக்கணும். திருமண உறவு என்பது உடன்படிக்கை. உடன்படிக்கை. ஒரு எல்லை சொல்லுங்க பார்க்கலாம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அங்கே போடப்பட்டிருக்கிறது, உடன்படிக்கையின் மனைவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கையின் மனைவி, ஒப்பந்தத்தின் மனைவி அல்ல. ஒப்பந்தம் நீ நல்லா இருந்தா வச்சுக்குவேன், இல்லாட்டி விட்டுருவோம் நீ அப்படின்னு இல்ல. இந்த கான்ட்ராக்ட் எப்படி பாத்தீங்களா? கான்ட்ராக்ட் நிறைய பேர் இப்போ பாருங்க, என்ஜினியர் கான்ட்ராக்ட்லாம் பண்றாங்க வீடு கட்டுறதுக்கு. சில பாதியில என்ன பண்றாங்க, எப்பா நீ செய்யறது சரியில்லை, போ வேற ஆளை பார்த்துக்கிறேன்னு விட்டுறாங்க. Contracts can be broken, but covenant shall never be broken. ஹல்லேலூயா. உடன்படிக்கை அது ஒருபோதும் உடைக்கப்பட முடியாது. Contracts are based on mutual benefits. இந்த ஒப்பந்தத்தை பாத்தீங்கன்னா அது லாபத்தின் அடிப்படையில் இருக்கிறது. But covenants are based on commitment. ஆனால் உடன்படிக்கையோ அர்ப்பணத்தில் இருக்கிறது. அர்ப்பணத்திலே. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உடன்படிக்கை திருமண உடன்படிக்கை. திருமணம் என்பது ஒப்பந்தம் அல்ல. ஒப்பந்தம் அல்ல. நல்லா இருக்கிற வரைக்கும் ஒத்து போவோம். இன்னைக்கு அப்படிதான் நிறைய என்னது வெளிநாடுகளில், மேற்கத்திய நாடுகள் இருக்குது. கொஞ்ச நாள் ஓட்டுவோம், நல்லா இருந்தீங்கன்னா வச்சு வாழ்க்கை நடத்துவேன், இல்லாட்டி நம்ம பிரிஞ்சுக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வேதாகம் அடிப்படை கிடையாது. வேதாகம் அடிப்படையின் குடும்பங்கள். ஹல்லேலூயா. அது அர்ப்பணம். ஹல்லேலூயா. எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே ஹல்லேலூயா நம்மை அர்ப்பணித்து நம்மை விட்டு கொடுத்து அந்த உடன்படிக்கையிலே உறுதியா இருப்பதுதான் வேதாகம குடும்பம். ஹல்லேலூயா. பிள்ளைகளை ஆண்டவர் தர பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஒரு என்னது, நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். புருஷனை மனைவியை நேசிப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பாருங்க, பைபிள்ல ஆக்கிலா பிரிஸ்கிலா அப்படின்னு சொல்லி ஒரு தம்பதி இருந்தாங்க, அப்படித்தானே? அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பைபிள்ல அவங்கள குறித்து 6 இடத்துல இருக்குது. இங்கெல்லாம் இருக்குது 6 இடத்துல. ரோமர் 16ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துல, 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்துல, கொலோசியர் 4ஆம் அதிகாரத்துல, நீங்க மொத்தத்துல பாத்தீங்கன்னா 6 இடத்துல இருக்குது. அந்த இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள குறித்து என்ன விசேஷம் சொல்லுங்க பார்க்கலாம். கழுத்தை கொடுத்த ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் 6 இடத்துலுமே ஒன்னாதான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆக்கிலான்னு எடுத்தா பிரிசிலான் இருக்கும் பக்கத்துல. பிரிசிலான் பேர் இருந்தா பக்கத்துல ஆக்கிலான் இருக்கும். எங்கேயுமே அவங்க என்னல, அவங்க பிரிஞ்சிருக்கிறதா பைபிளே இல்ல. ஆக்கிலாவை வாழ்த்துங்கள் மட்டும் போல் சொல்ற. ஆக்கிலாவையும் பிரிஸ்கிலாவையும் வாழ்த்துங்கள், பிரிஸ்கிலாவையும் ஆக்கிலாவையும் என்ன பண்ணுங்க பாருங்க, எப்பவுமே சேர்ந்து இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில ரொம்ப உபத்திரவெல்லாம் வந்துச்சு. அவங்க ரோமாபுரியில இருந்தாங்க. கிளையுது ராயனாலே வந்த அந்த கட்டளையினால அவங்க அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அங்கிருந்து கொரிந்துக்கு வராங்க, கொரிந்திலிருந்து எபேசுக்கு போறாங்க. 2 பேரும் இடம் பெயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அரசாங்கத்தால் வந்த நெருக்கடிகள், குடும்பத்தில் வந்த நெருக்கடிகள் இருந்தாலும்
அவங்க 2 பேரும் கையை பிடிச்ச கையை விடவே இல்லை கடைசி வரைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றாகவே இருக்கிறதை பார்க்கிறோம். கான்ட்ராக்ட்ல பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சேஸ் இஃப் யூ ஃபெயில் ஐ எக்ஸிட். நீ சரியா செய்யலாட்டா நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னு ஒப்பந்தம் சொல்லும். பட் கவர்னன்ட் சேஸ், உடன்படிக்கை செய்யும் சொல்லும், ஈவன் இஃப் யூ ஃபெயில் ஐ ரிமைன். நீ என்னது தவறு செய்தாலும், நீ எதிர்பார்த்தபடி செய்யாவிட்டாலும் நான் கூடவே தான் இருப்பேன். ஹல்லேலூயா. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். புருஷன் மனைவி பக்கத்தில் உட்காந்துங்க, சொல்லுங்க, உன் கூடவே தான் இருப்பேன், உன் கூடவே தான், விட்டுட்டு போக மாட்டேன். நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க, சிலர் அங்கங்க பிரிஞ்சு உட்காந்துருக்கீங்க. வீட்டில் போய் சொல்லுங்க, உங்களை பிரிஞ்சு போக மாட்டேன். ஹல்லேலூயா. கூடவே கவர்னன்ட்னா அதுதான். ஹல்லேலூயா. பாருங்க, ஓசியா புஸ்தகத்தினுடைய இதே அதுதான். ஓசியாவின் புஸ்தகத்துல ஆண்டவர் பாருங்க, கோமர் மனைவி தவறு செய்து விடுகிறார். ஆனா ஓசியா தொடர்ந்து போய் அவளை மன்னித்து நேசித்து ஏற்றுக்கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அந்த உடன்படிக்கையில் அவர்கள் இருந்தார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில கடந்த நாளில் ஒரு இதில் வாசித்துட்டு இருந்தேன். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திருமணத்துக்கு முன்பாக பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். என்ன செய்யணும்? ப்ரீ மேரிட்டல் சாஸ்டிட்டி. திருமணத்துக்கு முன்பாக நம்முடைய சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், கற்பை காத்துக்கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும். அவரை தான் பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து அதிகமாக சொல்கிறார். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள், சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பரிசுத்தமாயிருங்கள், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி பலமுறை சொல்கிறார். திருமணத்துக்கு பிற்பாடு, திருமணத்துக்கு முன்பாக பரிசுத்தம், கற்பை காத்துக் கொள்ளுதல். அண்ட் போஸ்ட் மேரிட்டல் ஃபெர்டிலிட்டி, போஸ்ட் மேரிட்டல் ஃபெர்டிலிட்டி, ப்ரீ மேரிட்டல் பியூரிட்டி ஆர் சாஸ்டிட்டி, போஸ்ட் மேரிட்டல் ஃபெர்டிலிட்டி. திருமணத்துக்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் கொடுத்த மனைவி கணவன்கிட்ட உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. எந்த விதத்திலும் அவங்களுக்கு துரோகம் செஞ்சிடக்கூடாது, எந்த விதத்திலும் துரோகம் செய்திடக்கூடாது. ஃபெர்டிலிட்டி ஆஃப்டர் மேரேஜ், ஃபெர்டிலிட்டி பிஃபோர் மேரேஜ், பியூரிட்டி. இது ரொம்ப ரொம்ப கவனம். கிறிஸ்தவ வாழ்க்கையில இது ரொம்ப கவனமா இருக்கணும். திருமணம் வர வரைக்கும் நம்முடைய சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எந்த கரையும் வந்துடக்கூடாது. வாலிப பிள்ளைகள், ஆண்டவர் நமக்கு தருகிற ஏற்ற துணை ஆண்டவர் கொண்டு வர வரைக்கும் ஹல்லேலூயா மிகவும் பரிசுத்தமாக சரீரத்தை பாதுகாக்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது. ஆகவே நம்முடைய சரீரம் கர்த்தருக்குரியது. ஹல்லேலூயா. பைபிள்ல 1 கொரிந்தியர் பாருங்க, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரமோ, அங்கே 13ஆம் வசனத்துல, சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல கர்த்தருக்கே உரியது. நல்லா சொல்லுங்க, சரீரம் யாருக்குரியது? கர்த்தருக்கே உரியவது. கர்த்தரும் சரீரத்துக்குரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 19ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, உங்கள் சரீரமானது தேவனுக்குரியது, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. ஒரு ஆள சொல்லுங்க பார்க்கலாம், இது கர்த்தருடைய சரீரம். ஹல்லேலூயா. இதை பரிசுத்தமா இருக்கணும். அது மாத்திரமல்ல, திருமணத்துக்கு பிற்பாடு வேசித்தனம் என்பது திருமணத்துக்கு முன்பாக நடைபெறுகிற தவறான உறவு. விபச்சாரம் என்பது வேசித்தனம். திருமணத்துக்கு பிற்பாடு செய்கிற தவறான காரியங்கள் தான் விபச்சாரம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இது இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. வேதாகம குடும்பம் என்பது ஒரே மனைவி, ஒரே கணவன். ஹல்லேலூயா. ஒன் மேன் ஒன் உமன். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆகவே அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு சினிமாக்களை பார்த்து, இங்கே மேற்கத்திய கலாச்சாரத்தை பார்த்து இன்னைக்கு நாம கவனமா இருக்க வேண்டும். நம்ம அதை பின்பற்றி போய்விடக்கூடாது. உடன்படிக்கையில உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். இடத்துல நீங்கள் எலிசபெத் சகரியாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில குறைவு இருந்தது. பல நாட்களாக அவர்களுக்கு வாழ்க்கையில எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை, உண்மைதான். குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆனால் அவர்கள் கர்த்தரிட்ட பிரமாணங்களே அவர்கள் உண்மையும் நேர்மையுமாக அவர் வாழ்ந்து வந்தார்கள். 2 பேரும் சேர்ந்து ஜெபித்து வந்தார்கள். கர்த்தர் ஏற்ற காலத்திலே அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை அவர்கள் மூலமாக ஆண்டவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. வயதான காலம் வரைக்கும் அவர்கள் ஒன்றுவாகவே இருந்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள், ஏற்ற துணையாக இருந்தார்கள். ஆகவே உடன்படிக்கையில உண்மையாக இருக்க வேண்டும். இதுல கவனமா இருக்கணும். பாருங்க, ஆக்கிலா பிரிஸ்காவை பற்றி சொன்னேன். அவங்களை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்கள் they walked together, அவர்கள் சேர்ந்தே நடந்தார்கள், சேர்ந்தே வேலை செய்தார்கள், சேர்ந்தே ஆராதித்தார்கள், சேர்ந்தே ஊழியம் செய்தார்கள். இதெல்லாம் பார்க்கிறோம். ஆகவே உடன்படிக்கையிலே உண்மை. ஹல்லேலூயா.
ஒரு நாள் நம்ம திருமணத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? உடன்படிக்கை பண்ணியிருப்பீங்க. என்ன பண்ணீங்க? ஏதாவது ஞாபகம் இருக்கா? இன்பத்திலும் துன்பத்திலும் என்னவா இருந்து என்னமா சொல்றாங்க? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் அப்படின்னு சொல்லி இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்க மரணம் நம்மை பிரிக்க மாட்டோம். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் என்ன செய்வேன்? உன்னை நேசிப்பேன், கீழ்ப்படிவேன், காப்பாற்றுவேன் எல்லாம் சொன்னீங்களே. கீழ்ப்படுகிறீங்களா? காப்பாற்றுறீங்களா? அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். ஒருவேளை உங்க 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 திருமணம் வந்து எங்கேயோ இந்து கோயில் நடந்துச்சுன்னா அப்புறம் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா வாங்க திரும்பி சர்ச்சுக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். திரும்பியும் உங்களை வச்சு உங்க குடும்பத்தை கூட்டிட்டு வாங்க. திரும்பி என்ன பண்ணுவாங்க? ஆலயத்தில் வச்சு ஒரு கல்யாணம் நடத்தி வைப்போம். சில சபைகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படி. ஒருவேளை நான் கோயிலில் போய் கட்டினேன், ஆண்டவர் திரும்பியமாக என் உடன்படிக்கையை புதுப்பிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிலர் போய் எங்கே போய் கானாவூரில் போய் என்ன பண்ணுறாங்க? எருசலேமுக்கு போகும்போது இஸ்ரேல் தேசத்துக்கு அங்கே இஸ்ரேல் தேசத்துக்கு போகும்போது கானாவூர் கல்யாணத்தில் அந்த இடத்துல போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு கல்யாணம் என்னது? இன்னொரு ஆளும் இல்லை, இவங்களே போய் என்ன பண்ணுறாங்க? உடன்படிக்கை பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. எங்களையும் பண்ண சொன்னாங்க. அப்படி நாங்கள் போகும்போது சொன்னால் ஏற்கனவே நாங்கள் பண்ணிட்டு ஆலயத்தில் தான் நல்லா பண்ணியிருக்கிறோம், நல்லா தான் இருக்கிறோம். அங்கே கானாவூரில் நடைபெற்ற கல்யாணம் ஒரு சர்டிஃபிகேட் தராங்க. அங்கே போனீங்கன்னா பாருங்க என்ன சொல்றேன்னா, ஒருவேளை நீங்கள் ஆலயத்துக்கு வெளியே எங்கேயாவது பண்ணியிருந்தீங்கன்னா திரும்பியுமாக வந்து என்ன பண்ணலாம் பாருங்க. உடன்படிக்கை என்பதை மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. திருமண வாழ்க்கை என்பது உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஓசியா கோமேருடைய வாழ்க்கையில் நம்ம அதை பார்க்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக biblical home is forgiving in relationships. உறவுகளிலே மன்னிக்கும் மனம் கொண்டது. மன்னிப்பு என்ன சொல்லுங்க? மன்னிப்பு. வேதாகம குடும்பத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மன்னிப்பு. கொலோசியர் 3:13 சொல்லப்பட்ட கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல, எபேசியர் 4:32 கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல. இந்த மன்னிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ குடும்பங்களில். மன்னிக்க நம்ம மறக்கும் பொழுது, மன்னிக்க தவறும் பொழுதுதான் பிரச்சனைகள் வருது. ஆனால் மன்னிப்பு ஈஸியானது கிடையாது. மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது கர்த்தர் நம்ம எப்படி மன்னித்தார்னு யோசித்து பார்க்கணும். நம்ம எப்படி மன்னித்தார்? நரக குழியில நம்ம இருந்தோம், நரகத்துக்கு பாத்திரவான்கள், உளையான சேற்றில் இருந்தோம், எந்த தகுதியுமே நமக்கு கிடையாது. நம்ம இரக்கம் வைத்து நம்மை தேடி வந்து நம்மை தகுதியற்ற நம்மை மன்னித்தாரே. அந்த மன்னிப்பை கொஞ்சம் யோசித்து பார்த்தாதான் சிலரை மன்னிக்க முடியும். அல்லேலூயா. சில புருஷனை மன்னிக்க முடியல, பிள்ளைகளை மன்னிக்க முடியல, சிலர் மருமக்களை மன்னிக்க முடியல, சிலர் மாமியாரை மன்னிக்க முடியல. பாருங்க, கிறிஸ்தவ குடும்பம் என்பது மன்னிப்பை கொண்டது. மன்னிப்பை மன்னிக்கும் மனதை கொண்டது. எத்தனை நேரம் மன்னிக்கிறோம் சொல்லுங்க? எத்தனை நேரம் மன்னிக்கிறோம் அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? அது கணக்கு போட்டு பார்த்தீங்களா? நினைக்காது. அது இன்ஃபினிட்டி தான். அது பாருங்க, ஆண்டவர் உங்களை எத்தனை முறை மன்னிக்கிறாரு? இன்னைக்கு எத்தனை பேர் லேட்டா வந்தீங்க சர்ச்சுக்கு, ஆனாலும் உங்களை உயிரோடு உட்கார வச்சிருக்காரு பாருங்க. பாருங்க, லேட்டா வந்து முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப இப்படி சின்ன சொல்றேன். இப்படி எத்தனையோ ஒன்று அன்னைக்கு எத்தனை கோபப்பட்டு பேசியிருப்பீங்க நேத்து. இல்லாவிட்டால் சில காரியங்கள் பைபிளை வாசிக்கிறீங்க மறந்துருப்பீங்க நேத்து. இப்படி எவ்வளவோ காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்க. கர்த்தர் எல்லாத்தையும் கணக்கில் வச்சு, அப்பா ஒரு தப்பு செஞ்சா ஒரு பல்லு போயிடும் அப்படின்னா ஜனவரி மாசமே எல்லா பல்லும் போயிருக்கும். இந்த வருஷத்துல நீ ஒரு தப்பு செஞ்சினா ஒரு பல்லு போயிடும் அப்படின்னு வச்சுங்களேன். ஜனவரி மாசத்துல நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்காது, பிப்ரவரி மாசத்துலவே பல்லு கிட்ட அப்படிலாம் ஆண்ட வைக்கல. என்ன சொல்கிறது? உங்கள் அக்கிரமங்களுக்கு தக்க உங்களை தண்டியாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மன்னிக்கிறவர். 55ஆம் அதிகாரத்தில் ஏசாயால போட்டிருக்க, அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்தவர். அந்த மன்னிக்கிற தெய்வத்தை நாம தெய்வமாக கொண்டு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் அந்த மன்னிக்கிறது பாருங்க, அந்த 55ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல பாருங்களேன். அந்த வசனத்தை வாசிங்க. மன்னிப்பதற்கு தயை, மன்னிக்கிற தயை பெருத்தவர் போட்டிருக்கு. தயை என்னது? பெருத்தவர் சொல்லி 130ஆம் சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்குது. 130ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா,
கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்தீர்ப்பீரானால் யார் நிலைநிற்பான் ஆண்டவரே? If you Lord kept a record of sin, O Lord, who could stand? ஆண்டவரே, நீங்க ரெக்கார்ட் வச்சிருந்தீங்கன்னா யார் உமக்கு முன்பாக நிற்க முடியும்? ஒருத்தர் நிற்க முடியாது. உமக்கு பயப்படும்படி உம்மிடத்திலே மன்னிப்பு உண்டு, மன்னிப்பு உண்டு. நம்ம ஆண்டவர் மன்னிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் வேதாகம குடும்பங்களாக இருக்கணும்னா இங்க இருக்கிற அநேகர் உங்க குடும்பத்தில் சிலரை நீங்க மன்னிக்கணும். உங்க புருஷனை மன்னிக்கணும், மனைவியை மன்னிக்கணும், பிள்ளைகளை மன்னிக்கணும், அநேகர் மாமியாரை மன்னிக்கணும், மாமனாரை நீங்க மன்னிக்கணும், மருமகளை மன்னிக்கணும், மருமகனை மன்னிக்கணும். இப்படி மன்னிப்ப இல்லாம கஷ்டப்ப வச்சுட்டு இருந்தோம்னா நம்முடைய குடும்பங்கள் வேதாகம குடும்பங்களா இருக்க முடியாது. கஷ்டம்தான் சில நேரத்துல. மன்னிப்பு எப்படி அவரை மன்னிக்கிறது அப்படின்னு நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு கேட்டாருன்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. கொஞ்சம் யார் மன்னிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா, எனக்கு வாழ்க்கையில மன்னிப்பே தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மன்னிக்க வேண்டாம். எப்படி? எனக்கு வாழ்க்கையில மன்னிப்பே தேவையில்லை, யாரும் என்ன மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் அவ்வளவு பெர்ஃபெக்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க யாரும் மன்னிக்க வேண்டாம். அப்படி யாரும் இருக்கீங்களா? யாரும் இருக்கீங்களா? அப்படி இங்க உட்கார்ந்துருக்க நீங்க தகுதியே கிடையாது. நீங்க பரலோகத்துல தூதர்களோடு இருக்க வேண்டியது. நீங்க அப்ப எல்லாருக்கும் என்ன தேவை? மன்னிப்பு தேவை. ஹல்லேலூயா. எவ்ரி டே we need forgiveness. பாருங்க, இந்த பிராக்டிக்கல் மார்க்ஸ் ஆஃப் a forgiving home, இந்த மன்னிக்கிற குடும்பத்தினுடைய சில நடைமுறை காரியம் எப்படி இருக்குன்னா, எல்லாரும் தவறு செய்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுது எபேசியர் 4:26 சூரியன் அஸ்தமிக்கு முன்னே எரிச்சல். எத்தனை பேர் எரிச்சலோட காலை எழுந்துச்சிங்க? எரிச்சல் பட்டுட்டு தூங்கிடுறது. எரிச்சலோட என்ன பண்ணக்கூடாதா? தூங்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படியே நீங்க தூங்க போது தலையில படுக்கும் போது ஐயோ இவன் மேல கோவம் இருக்கு அப்படின்னா முதல்ல போன் பண்ணி மன்னிப்பு கேட்டுறணும். புருஷன்ட்ட இருக்கலாம். சண்டை போட்டுட்டு போய் தூங்குனீங்கன்னா அப்புறம் அன்னைக்கு என்ன அங்க போட்டிருக்கு, don't let the sun go down on your anger. இந்த வாழ்க்கையில நல்லா கவனிங்க, ரொம்ப உறவுகள்ல ரொம்ப வலுப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்ன? I was wrong, please forgive me. நான் தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, forgive me அப்படின்னு நம்ம ஊரான்ட்டெல்லாம் கேட்போம், வீட்டில் கேட்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்? அங்கெல்லாம் கேட்போம் போய், டீச்சர் மன்னிச்சிருங்க. ஆனால் பிள்ளைகிட்ட போய் மன்னிச்சிரு அப்படின்னு கேட்க முடியாது. மனைவிட்ட புருஷன்ட்ட போய் அங்கே முதல்ல கேட்கணும். அல்லேலூயா. டீச்சர்கிட்ட கேட்கறது அடுத்தது இருக்கட்டும், இல்லாவிட்டால் வேலை செய்கிற பாஸ்கிட்ட கேட்கறது வீட்டில் இருக்கணும். அல்லேலூயா. ஐ வாஸ் ராங், நான் தப்பு செஞ்சுட்டேன், மன்னிச்சிரும். நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறவர். நம்ம ஆண்டவர்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும், ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, ஐ வாஸ் ராங். பாருங்க, ஹியூமிலிட்டி ஹீல்ஸ் ஃபாஸ்டர் தென் ப்ரைட். நம்ம வாழ்க்கையில காயங்களை இந்த தாழ்மையும் இந்த மன்னிப்பு கேட்குதலும் அநேக காயங்களை சீக்கிரத்தில் ஆற்றும். ஆனால் பெருமை இருக்கு பாருங்க, பெருமை அது காயத்தை ஆறவே வைக்காது. அது காயத்தை இன்னும் என்ன பண்ணும்? அதை உண்டாக்கிட்டே இருக்கும். அது சீல் பிடிச்சி அது பண்ணி உன்னை அடக்கம் பண்ற வரைக்கும் அது என்ன பண்ண அது விடாது. ஆகவே நம்ம வாழ்க்கையில் இந்த மன்னிக்கிற குவிக் கன்ஃபெஷன். அடுத்ததாக ஜென்டில் ஸ்பீச் இருக்கும். ஜென்டில் ஸ்பீச்னா 15ஆம் அதிகாரம் நீதிமொழி 15:1 மெதுவான பிரதியுத்தரம். கொஞ்சம் மென்மையா பேசணும். என்ன பண்ண? வீட்டில் தடால் பிடால்னு எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது. பாருங்க, மெதுவான பிரதியுத்தரம் என்ன பண்ணுமா? உக்கிரத்தை மாற்றும். மெதுவான பிரதியுத்தரம் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன போட்டு வாசிங்க? ஜென்டில் ஆன்சர். எல்லாம் சொல்லுங்க, ஜென்டிலா பேசணும். அல்லேலூயா. ஹார்ஷ் வேர்ட் என்ன பண்ணுமா? கடின சொற்களும் கோபத்தை என்ன பண்ணுமா? எழுப்பும். நல்லா கவனிங்க, என்ன பேசுங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தொனி இருக்கு பாருங்க, டோன் ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. வீட்டில் கத்தக்கூடாது. யாரெல்லாம் நாளைக்கு போய் வீட்டில் கத்துறீங்களோ அந்த பிரசங்கத்தை ஞாபகப்படுத்திட்டோம் ஆண்டவர். அல்லேலூயா. கத்தாத. அல்லேலூயா. வா. Tone is very very important. Tone often matters more than words. நம்முடைய வார்த்தையை காட்டிலும் நம்முடைய தொனி ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுங்க, தொனி. தொனி ரொம்ப முக்கியம். எப்படி ரைஸ் பண்றீங்களா வார்த்தைய? கொஞ்சம் அமைதியா பேசுங்க. அல்லேலூயா. என்னம்மா அப்படின்னு கேளுங்க, என்னப்பா அப்படின்னு கேளுங்க. ஏதாவது தப்பு செஞ்சுட்டேனா அப்படின்னு கேட்டீங்க, மன்னிப்பு கேளுங்க. இத காம் கரெக்ஷன். இப்படி சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுது நம்முடைய கோபங்கள் தனியும், மன்னிப்பு குடும்பத்தில் உண்டாகும். Forgiveness is a repeated grace. Forgiveness is rarely a one-time event.
அது ஒரு முறை மாத்திரம் செய்யக்கூடியது அல்ல மன்னிப்பு என்கிறது. ஆண்டவர் சிலுவையில நம்மை மன்னித்தார், அதோட விட்டுட்டாரா? தினமும் மன்னிக்கிறாரு, தினமும் மன்னிக்கிறாரு, மன்னிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். ஆகதான் பேதுரு வந்து ஒரு நாள் கேட்டான், எனக்கு எத்தனை தடவை ஆண்டவரை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டான். நீ 70 தடவை மன்னிக்கணுங்கிறாரு. பாருங்க, அவனுக்கே அது எத்தனை தடவை மன்னிக்கிறது. ஒரு முறை ஒரு சிஸ்டர் வந்து கேட்டாங்க, எத்தனை முறை தான் பாஸ்டர் மன்னிக்கிறது? சாவர வரைக்கும் மன்னிச்சுட்டு தான் இருக்கணும், வேற வழியே இல்லை, பைபிள் அப்படிதான் என்ன பண்ணுது சொல்லு. இன்னைக்கு மனுஷன் நாளைக்கு திரும்ப தப்பு செய்வாங்க. டு எர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் இஸ் டிவைன். பாருங்க, தவறு செய்வது மனிதனுடைய இயல்பு, ஆனால் மன்னிப்பது தெய்வ இயல்பு. ஆகவே அந்த டிவைன் கேரக்டர் பாருங்க, ஃபர்கிவிங். குடும்பத்தில் இந்த மன்னிப்பு அநேக நேரத்தில் சிலர் தவறாக, அதாவது அவங்களுக்கு தெரியாமே சிலர் காயப்படுத்தி பேசிடுவாங்க நம்மளை. அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க அப்படி பேசணும்னே, ஆனா அவங்க பேசுறது நம்ம என்ன பண்ணிருக்கோம், புண்படுத்தி இருக்கோம். சில நேரத்தில் எதிர்பார்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி குடும்பத்தார் சில செய்ய மாட்டாங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மை ஃபெயில், வேர்ட்ஸ் மை ஹர்ட் அண்ட் வூண்ட், மிஸ்டேக்ஸ் வில் ஹேப்பன். சில நேரத்தில் என்ன பண்ணும், தவறுகள் நடக்கும் வீட்டில். ஆனால் இந்த மன்னிப்பு என்கிற அந்த ஒரு சுவாபம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்து அங்கே வெளிப்பட ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காரியத்தை பழக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. நான்காவதாக, முதல்ல சொன்னேன், கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் கொண்டது வேதாகம குடும்பம். உடன்படிக்கையில உண்மையும் உறுதியாக இருப்பது வேதாகம குடும்பம். உறவுகளில் மன்னிக்கும் மனப்பான்மையும் மனதையும் கொண்டது வேதாகம குடும்பம். நான்காவதாக, வசனத்தால் நிரம்பியது. வசனத்தால் நிரம்பணும். A biblical home is filled with the word of God. வசனத்தினால் நிரம்ப வேண்டும். வாசிங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள்ல, நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அங்கே மோசே சொல்கிறார். தேவனாகிய கர்த்தர் மோசே மூலமாக, உன் இதயத்தில் இருக்க கடவது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. எங்கெல்லாம் பேசணுமா? உட்கார்ந்து இருக்க போது, நடக்க போது, படுக்கும் போது, எழுந்திருக்கும் போது. நீ நிறைய பேர் என்னத்தை பேசுறோம்? அரசியல் தான் பேசுறோம். அடுத்து யார் வருவா? ஸ்டாலினா? வேற யார் வருவா அப்படின்னு. எழுந்துக்கும் போது, நடக்கும் போது, போகும்போது, வரும்போது எல்லாம் என்னது? என்னத்தை பேசணுமா? பைபிள் வசனமே வாயில வரமாட்டேங்குது. பைபிள் வசனமே வாயில வரமாட்டேங்குது. சட்டியில இருந்தாலும் அகப்பையில உள்ள போகாம எப்படி வெளியே வரும்? ஆகவே வசனம் இல்ல. அங்க பாருங்க, என்ன பண்ணுமா? உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, diligently teach. பிள்ளைகளுக்கு என்னத்தை கொடுக்குறீங்களோ இல்லையோ, வசனத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா. வசனத்தை கொடுக்கணும். அதுதான் அவர்கள் வாழ்க்கையில அது அவர்கள் நிலைநிறுத்தும். பணம் அல்ல, படிப்பு அல்ல, அதெல்லாம் அவசியம்தான். ஆனால் பிள்ளைகளுக்கு படிப்பையும் பணத்தையும் சம்பாதித்து வைத்திருக்கிற அநேக பெற்றோர்கள் வசனத்தை கொடுத்து அவர்களுக்கு வளர்ப்பதில்லை. வசனம் ரொம்ப முக்கியம். நம்முடைய சண்டே ஸ்கூல்ல எவ்வளவு பெற்றோர்கள் கவனம் செலுத்துறாங்க நமக்கு தெரியுது. ஒரு வேதாகம போட்டின்னு சொன்னா ஒரு சில பெற்றோர்கள் தான் உற்சாகப்படுத்துகிறாங்க, மற்றவர்கள்லாம் அதை உற்சாகப்படுத்துவதில்லை. காரணம், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இங்க போட்டு பாருங்க, உன் வீட்டிலே இதெல்லாம் கருத்தாக செய்வாயாக. கொலோசியர் 3:14 வேதம் சொல்கிறது. கொலோசியர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. வசனத்தை பேசணும், வசனத்தின்படி வாழணும். In the biblical home, scripture is spoken, scripture is modeled, scripture is lived. குடும்பத்துல யார் போதகர்னா பெற்றோர்கள் தான். என்னது? parents are the first pastors of the children. You cannot expect the church to teach in 1 hour what the home neglects for 167 hours. ஒரு வாரத்துல 168 மணி நேரம் இருக்குது. சர்ச்சில் சண்டே கிளாஸுக்கு எவ்வளவு நேரம் போறாங்க? 1 hour தான் போறாங்க. 167 மணி நேரம் எங்க இருக்காங்க? அப்போ யார் ரொம்ப டீச் பண்ண முடியும் அவங்களுக்கு? பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் முதல்ல வசனம் தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில வசனத்தை கடைபிடிக்கணும். வீட்டில் எல்லார் கையிலும் பைபிள் இருக்கணும். ஒரு சொல்ல பார்க்கலாம், பைபிள் ஒண்ணு கண்ணு மாதிரி ஒரே ஒரு பைபிள் இருக்கணும். எல்லாரும் படிப்போம். நீ பிரஷ் எத்தனை வச்சிருக்கீங்க வீட்டில்? நான் வளர்க்கிட்டப்பா, நீ வளர்க்குப்பா.
எல்லாம் தனித்தனியான பண்ணியிருக்கோம். பிரஷ் வச்சிருக்கீங்களா வீட்டுல? அதே போல என்னது வசனமோ என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தர் கையிலும் தனித்தனி பைபிள் இருக்கணும். வசனம் வாசிக்கிறாங்களா, வசனம் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறாங்களா, வசனத்தை வாசிக்க, வசனத்தை என்ன பண்ணும், பயன்படுத்தணும். யார் வீட்டிலலாம் பைபிள் அழுக்கா இருக்குதோ, அதுக்கு அழுக்கானாவே சில பைபிள் பயன்படுத்தாம அழுக்கா தூசி அடைஞ்சு கிடக்கும், அப்படி சொல்லாரு. வாசித்து 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 சில பைபிள் கிழிஞ்சிருக்கும், ஜிப்பெல்லாம் போயிருக்கும். அப்படின்னா உங்க உள்ளம் பரிசுத்தமா இருக்குன்னு அர்த்தம். அப்படியே புதுசா பைபிள் பரிசுத்தமா இருந்துச்சுன்னா உள்ள அழுக்கா இருக்குன்னு அர்த்தம். உள்ள எப்படி இருக்குது, அழுக்கா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்க ஒருவேளை புதுசா மாத்திருக்கலாம், பக்கத்துல பார்க்காதுங்க அவங்க பைபிள் எப்படி இருக்கு. அவங்க இப்பதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்க பேஜ். என்னது என்ன சொல்ற வரேன்னா, தீமோத்தேயோட வாழ்க்கையை பாருங்களேன். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகி லோவிசாளுக்குள்ளும் எங்க இருந்துச்சு, லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகி ஐனிக்கேலுக்குள்ளும் என்ன இருந்துச்சு, நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. பாட்டி விசுவாசம் தாய்க்கு வந்துச்சு, தாய் விசுவாசம் எங்க வந்துச்சு பாருங்க, தலைமுறை தலைமுறையாக போவது. காரணம் என்னன்னா, 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். அதுக்கு அங்க பாட்டியும் அம்மாவும் ரொம்ப முயற்சி எடுத்திருக்கிறாங்க, அங்கே குடும்பத்தார் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. Faith was transferred to teaching and example. மாதிரி உள்ள வாழ்க்கை மூலமாக, போதனை மூலமாக அந்த விசுவாசம் கடத்தப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த வேத எழுத்துக்கள், பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். தீமோத்தேயு சின்ன வயதிலிருந்தே ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். உலகத்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக தீமோத்தேயு மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கை அப்படிப்பட்ட ஹல்லேலூயா வசனத்தினால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக வேதத்தில் குடும்பமாக வேதத்தை வாசிங்க. ஹல்லேலூயா, வேதத்துக்கு உங்க குடும்பத்தில் முக்கியம் கொடுத்துங்க. உங்க பைபிள் வீட்டில் எல்லாரும் பைபிள் வாசிக்கிறாங்களான்னு பாருங்க, பைபிள் வாசிச்சிங்களான்னு கேளுங்க. அப்பப்போ கேளுங்க, நீங்க என்ன வாசித்தீங்க, நீங்க ஆண்டவர் உங்களோட என்ன பேசினாரு அப்படிங்கிற காரியத்தை என்ன பண்ணுங்க, கேளுங்க. இப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ளாக ஊக்கம் வரும். ஹல்லேலூயா, வசனத்தால் நிரப்பப்பட வேண்டும். அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது, இயேசுவின் குடும்பத்தில் அவருடைய தாய் தகப்பன் யோசேப்பு மரியாள், இயேசுவுக்கு பாருங்க வசனத்தை அவர்கள் போதித்திருந்தார்கள். 12 வயசுலே இயேசு நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்திருந்தார் என்று வயதில் வாசிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில், யோவான் 7:15 வாசித்தீங்கன்னா அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, வேத எழுத்துக்களை எவ்வளவா அறிந்திருக்கிறார் என்று சொல்லி இயேசுவை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாரும் வசனத்தை நல்லா வாசிக்கணும். ஹல்லேலூயா, குடும்பத்திலே வசனம் வாசிக்கப்பட வேண்டும், குடும்பத்திலே வசனம் போதிக்கப்பட வேண்டும், குடும்பத்திலே வசனம் கடைபிடிக்கப்பட வேண்டும். அதுதான் வேதாகம குடும்பங்கள். நம்ம குடும்பத்திலே ஹல்லேலூயா வேதம் இருக்கிறதா, வேதத்தின்படி வாழ்கிறோமா என்று சொல்லி அவ்வப்போது சோதித்து பார்க்க வேண்டும். பிள்ளைகளை என்ன பண்றோம், டியூஷனுக்கு அனுப்புறோம், படிக்கிறதுக்கு படி படி படின்னு சொல்லி. ஆனால் எத்தனை முறை உங்க பிள்ளைகிட்ட நீ காலையில பைபிள் படிச்சியான்னு கேட்டிருக்கீங்க? குடும்பத்துல கேட்கணும். மனைவி பிள்ளைகிட்ட ஒருத்தருக்கு நீங்க கேட்கணும், புருஷனும் கேட்கணும். பைபிள் வாசித்தியா, இன்னைக்கு பைபிள் படிச்சீங்களா, கர்த்தர் என்ன பேசினார் அப்படின்னு ஒருத்தருக்கு உற்சாகப்படுத்தி வேதத்தை வாசிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, வேதத்தினால் நிறைந்த ஒரு குடும்பமாக. அடுத்ததாக ஜெபத்தை ஆன்மீக சுவாசமாக கொண்ட குடும்பம். A biblical home is fueled by prayer. அந்த குடும்பத்தில் ஜெப தூமை எழும்பிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, அந்த குடும்பங்களில் ஜெபம் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த வார்த்தை என்னது, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஏன் சொல்றாங்க கூரை இல்லாத வீடுன்னு? ஒரு வீட்டுக்கு கூரை ரொம்ப முக்கியம், அப்படிதானே? காம்பவுண்ட் வால் முக்கியம், கூரை முக்கியம், எல்லாம் முக்கியம். இல்லாட்ட என்ன வரும், மேல கூரை இல்லாட்ட என்ன ஆகும்? தூசி வரும், குப்பை வரும், வெயில் வரும், மழை வரும், எல்லாம் என்ன பண்ணும், உள்ள கிடக்கும். அப்போ ஜெபம் இல்லாட்டா நம்ம வாழ்க்கையில் எல்லாம் உள்ள வந்துடும். ஆகவே ஜெபம், ஃபேமிலி பிரேயர் ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் ஜெபம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, யோபுவின் புஸ்தகம் 1:5 வாசிங்க. யோபு என்ன பண்ணானா, அதிகாலமே எழுந்து, ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாட்களில் அதிகாலமே எழும்ப கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பாருங்க, அதிகாலமே எழுந்து, கீழே அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. அதிகாலமே எழுந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக
அவருடைய லெக்கத்தின்படி, அவருடைய லெக்கம் பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க யோபுக்கு? 10 பேரு. 10 பேருடைய லெக்கத்தின்படி சர்வாங்க தகனங்களை செலுத்துவானா. இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களெல்லாம் செய்து வருவார். என் பிள்ளைகள் ஒருவேளை தவறு செய்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களுக்காக பலி செலுத்தி ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக யோபு இருந்தான். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். குடும்பமாக ஜெபிக்க வேண்டும். Pray for your family and pray with your family. குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். குடும்பத்தோடு இணைந்து என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். குடும்ப பலிபீடங்கள் கட்டப்படணும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் என்ன பண்ணணும்? குடும்ப பலிபீடங்கள் கட்டப்படணும். இடிந்து கிடக்கிற குடும்ப பலிபீடங்கள் எல்லாம் சரி செய்யப்படுவதாக. ஆண்டவர் குடும்ப பலிபீடங்கள், ஆங்கிலத்தை சொல்லுவாங்க ஃபேமிலி ஆல்டர் வில் ஆல்டர் a family. ALTAR ஆல்டர்னா பலிபீடம். ALTERனா அது வாழ்க்கையை மாற்றும். இட் will alter your family. அது மாற்றும், சரி செய்யும் அநேக காரியங்கள்ல. பாருங்க, நானும் என் வீட்டாரும் என்று கர்த்தரை சேவிப்போம் என்று அங்கே யோசுவா சொல்கிறார். Prayer is the spiritual oxygen of the home. ஜெபம் என்பது ஆவிக்குரிய பிராண வாயு. வீட்டுக்குள்ளாக அந்த ஆக்சிஜன் இல்லாட்டா மூச்சு திணறிடும். அதே போல ஜெபம் இல்லாவிட்டால் உங்க வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, வீட்டுக்குள்ளாக ஜெபம் இல்லாவிட்டால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை திணறும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதி திருச்சபையிலே வீடுகளிலே அவர்கள் கூடினார்கள், ஜெபித்தார்கள் என்றெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. ஃபேமிலி ஆல்டர், குடும்ப பலிபீடம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த மாதத்திலே வரும் நாட்களில் ஒருவேளை தவறி இருக்கலாம், சிலத்துல அதை நம்ம செய்ய முடியாம இருக்கலாம். இந்த குடும்ப ஜெபத்தை குறித்து 3 வார்த்தையா. இட் மஸ்ட் பி சின்சியர், சிஸ்டமேட்டிக் அண்ட் சிம்பிள். ஹல்லேலூயா. குடும்ப ஜெபம் அது சின்சியரா இருக்கணும். எல்லாம் வாங்கப்பா தோத்திரம் ஆத்திரம் போற அப்படி பேரக்கூடாது. எல்லாம் என்னது பரமணங்கள் ஜெபத்தை சொல்லுவோமா அப்படின்னு ஏதோ பேருக்காக செய்யக்கூடாது. உண்மையாக ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. சின்சியரா பண்ணணும். மாத்திரமல்ல சிஸ்டமேட்டிக்கா பண்ணணும். சிஸ்டமேட்டிக்கா தொடர்ந்து பண்ணணும். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், ஏதோ ஒரு நேரம், காலையில இருக்கலாம், இல்லாட்டி அது இரவிலா இருக்கலாம், ஏதோ ஒரு நேரம் என்ன பண்ண சேர்ந்த குடும்பத்திலே நீங்கள் ஜெபிக்கணும். குடும்பமாக ஜெபிக்கணும். சிஸ்டமேட்டிக்கா ஜெபிக்கணும். சிம்பிளா இருக்கணும். ஹல்லேலூயா. குடும்ப ஜெபம் நீண்ட 2 மணி நேரம் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் பண்ணீங்கன்னா பிள்ளைகள் எப்பா தோத்திரம் எனக்கு நிறைய வேலை இருக்கு போ விடுன்னு போயிடும். ஆரம்பிச்சாங்கிறது எங்க புத்தூர்ல ஆரம்பிச்சு அமெரிக்காவில் நியூயார்க்ல போய் முடிக்க கூடாது. முடிச்சா என்ன பண்ணும்? அப்போ தூக்கம் வந்துடும் நிறைய பேருக்கு. கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா. குடும்பமாக தனியா நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆனா குடும்பமாக என்னது சிம்பிளா சில காரியங்களை கரெக்டா ஸ்பெசிஃபிக்கா சொல்லி, குடும்பத்துக்காக சபைக்காக சில காரியங்களை சொல்லி என்னது வள நீட்டா பண்ணக்கூடாது. குடும்ப ஜபங்கள், ஒரு பாட்டு, ஒரு ஜபம், ஒரு வேத வாசிப்பு சிம்பிளா இருந்தா அந்த குடும்ப ஜபம் ஆரோக்கியமாக இருக்கும். சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும், சிம்பிளா இருக்கணும், சின்சியரா இருக்கணும். சொல்லுங்க, சின்சியரா இருக்கணும், சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும், சிம்பிளா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பதான் பாரப்பட்டு ஆண்டவரை அசையும், ஆண்டவரை அசையும்னா என்னது? அது நீங்க வீட்டுல தனியா அறைய போட்டிட்டு என்ன பண்ணுங்க? உலகத்தையும் அசைக்கலாம் நம்ம ஜபத்துல. ஹல்லேலூயா. அப்போ குடும்பம் மாறும் பொழுது எல்லாம் சேர்ந்து ஒருமனப்பட்டு எளிமையா ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க பாரத்தோட ஜெபிக்கலாம் சொல்ல விரும்பல. உண்மையாக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அப்ப குடும்ப ஜெபத்துல என்ன பண்ணும்? உறவுகள் வளப்படும், ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகும், வேதாகம கோட்பாடுகள், மதிப்பீடுகள் நம்முடைய குடும்பத்திலே அதிகமாகும், ஆவிக்குரிய சூழல் குடும்பத்தில் உண்டாகும், பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு குடும்ப ஜெபம் நிச்சயமாகவே வழிவகுக்கும். ஆகவே எனது fueled by prayer. அது ஆன்மீக சுவாசத்தினால், அது ஜெபத்தை ஆன்மீக சுவாசமாக கொண்டதுதான் இந்த எனது வேதாகம குடும்பங்கள். கடைசியாக biblical home is fruitful in witness. இந்த குடும்பம் என்ன செய்யணும்? உலகத்திற்கு சாட்சியாக இருக்கும். ஹல்லேலூயா. உலகத்திற்கு சாட்சியாக இருக்கணும். ஒவ்வொரு குடும்பமும் உலகத்திற்கு சாட்சியாக இருக்கணும். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எதற்காக உங்களை இணைத்திருக்கிறாருன்னா, 2 பேரும் நாட் ஓன்லி பார்ட்னர்ஸ் இன் லைஃப், வாழ்க்கையிலே துணையா இருப்பதற்கு மாத்திரமல்ல, பார்ட்னர்ஸ் இன் காட்ஸ் பர்பஸ், தேவன் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார் குடும்பத்தில். ஆண்டவர் 2 பேரை எதுக்கு இணைக்கிறாருன்னு சொன்னா, 2 பேரும் நீங்க ஏற்ற துணையா இருக்கணும், உண்மைதான், அது முதல் காரியம். ஆனால் 2 பேரும் இணைந்து தேவ நோக்கத்தை நிறைவேற்றணும். ஹல்லேலூயா. You must be partners in fulfilling God's purpose. கர்த்தர் உங்களை இணைச்சிருக்கிறான்னு சொன்னா ஒரு தெய்வீக நோக்கத்தோடு இணைச்சிருக்கிறார்.
ஹல்லேலூயா. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தேவ ராஜ்யத்தை கட்டணும். தேவனுக்காக செயல்பட வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் சாட்சி உள்ள குடும்பங்களாக இருக்கணும். வீட்டுக்குள்ளாக கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும், வீட்டுக்கு வெளியே கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ள வரும்பொழுது when unbeliever steps into our home, நம் அவிசுவாசியோ தேவனை அறியாதவரோ நம்முடைய வீட்டுக்குள்ள வரும்பொழுது they should sense the peace of God, the love of God and the authenticity. நம்முடைய வாழ்க்கையில எனது சமாதானம் உள்ள வந்து உணரணும், அன்பை உணர வேண்டும். வீட்டுக்குள்ள வரும்பொழுது அங்க ஒரு நிஜத்தன்மை இருக்கணும். இவர் வெளியே மாதிரி இருக்காரு, வீட்டுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கூட நிஜத்தன்மை. ஹல்லேலூயா. ஒரு ஆத்தென்டிசிட்டி நம்ம வீட்டில் இருக்கணும். பாருங்க, அப்படிப்பட்ட குடும்பங்கள்ல பிள்ளைகள் ஆசீர்வாதமாக வளருவார்கள். நம்முடைய குடும்பம் என்னவா இருக்கணும்? பரலோகத்தினுடைய அந்த ஆர்டரை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கணும். எல்லாம் ஆர்டரா இருக்கு பரலோகத்துல. எல்லாம் ஆண்டவர் பாருங்க, எல்லாம் ஆர்டர்லியா செய்றார். உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் ஆர்டரா இருக்கணும். ஹல்லேலூயா. காலை எழும்புறது சாயங்காலம் வரைக்கும் எல்லாம் ஒரு ஒழுங்கு கிரமமாக செய்யப்படவர். வீட்டில் இருக்கிறத என்ன பண்ணணும்? ஒழுங்கா வைக்கணும். வீட்டுக்குள்ள வந்தோடனே எங்க இருக்க செருப்பை தூக்கி விட்டு சேர்ல வச்சிருக்க கூடாது, அது வெளியே இருக்க வேண்டிய இருக்கணும். குப்பை சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே குப்பை காடா இருக்கும். நாய் உள்ள உட்காந்துருக்கும், நாயை வீட்டுக்குள்ள விடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்புறம் எல்லாமே இப்படி பாருங்க, இதுக்காக வச்சிருக்க. நாய் வெளியே இருக்கணும். சில வீட்டுக்குள்ள போறீங்க, நாய் பெட்ரூம்ல வந்து உட்கார்ந்து இருக்குது. ஹல்லேலூயா. அதெல்லாம் சரி கிடையாது. நாத்தம் வரும், அசிங்கம், அதெல்லாம் நோய் வரும். இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது நிறைய பேர். வெள்ளைக்காரன் வச்சிருக்காங்க, நீங்களை கொண்டு நம்ம கூடாது. அவன் அந்த நாயை சுத்தம் பண்றதுக்கே 10,000 பண்ணி சோப்பு போட்டு தேய்ச்சி உள்ள கொண்டு வச்சிருக்கிறான். உங்க வீட்டு நாய் அப்படியா இருக்குது? அவன் பாருங்க, நம்ம வீடுகள் என்ன பண்ணணும்? நல்ல சுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. பாத்ரூம் எப்படி இருக்குது? சில வீட்டுக்கு போய் தோத்திரம் வெளியே போயிடும்ப்பா அப்படின்னு போயிடக்கூடாது. அதெல்லாம் கிளீன் பண்ணி வைக்கணும். ஹல்லேலூயா. 4 பேர் வந்தா இது கிறிஸ்தவ வீடு அப்படின்னு தெரியணும். வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு என்ன இருக்கணும்? ஒரு கிறிஸ்துவின் நறுமணம் அங்கே இருக்கணும், ஒரு ஆர்டர் இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். பாத்திரம் இருக்கிற இடத்துல இதுவும் அது இருக்க வேண்டியது, இதுவும் இருக்கக்கூடாது. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, வீட்டுக்குள்ள அவர் எல்லாம் ஒரு ஆர்டர். அது மாத்திரமல்ல, சாட்சி. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் சிரிக்கிறீங்க. நிறைய வீட்டு நிறைய துவைக்காத துணி நிறைய கிடக்குது. சில வீட்டுக்கு பாருங்க, கதவை தட்டின பிறகு எல்லாம் தூக்கி உள்ள தள்ளி விட்டுருவாங்க. இல்ல வீட்டுக்கு தள்ளி விட்டுது யாருப்பா வந்து அப்படி இல்லை. மற்றவங்க பார்க்கறதுக்காக இல்லை, எப்பவுமே ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அதை பழக்கணும். சில கஷ்டம் வராது. ஏன்னா சில பாருங்க, சிலர் இப்போ சரி வேண்டாம், டைம் ஆயிடுச்சு நமக்கு, இதான் கடைசி பாயிண்ட் எல்லாம் சரி முடிச்சிருவோம். என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக நம்ம வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ உங்களை நினைத்தது, ஒரு வீடை தந்தது, ஒரு குடும்பத்தை தந்தது, ஏதோ சம்பாதிக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், கட்டி கொடுக்கணும் இருக்காங்கல்ல. நீங்க எல்லாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில நோக்கத்தை வச்சிருக்கிறார், குடும்பத்திலே ஆண்ட நோக்கத்தை வச்சிருக்கிறார், சபைக்குள்ளே ஆண்ட நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. இந்த சபை ஆண்ட பட்டணத்தை வச்சிருக்கிறார், ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை இந்த திருச்சபை நிறைவேற்றணும். உங்க குடும்பத்திலே நீங்கள் இணைந்து கர்த்தருடைய நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்றுவதா இருக்கணும். You should fulfill God's purpose. அது மாத்திரமல்ல, சாட்சி உள்ள வாழ்க்கை, சாட்சி பகர்கிற வாழ்க்கை நம்முடைய குடும்பத்திலே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய குடும்பங்கள் அல்லது மலை மேல் இருக்கப்பட்ட பட்டணமாக இருக்கணும். நம்முடைய வீடு கலங்கரை விளக்கமாக இருக்கணும். நம்முடைய வீடு அந்த இருக்கிற இடத்துல ஒரு சாட்சி உள்ள வீடாக, பக்தி உள்ள குடும்பமாக அந்த இடத்துல இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இங்கே எலியாவை பற்றி சொல்லப்பட்ட, எலிசாவை பற்றி இங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான். ஹல்லேலூயா. இங்கே ஒரு தேவ பிள்ளை இயேசுவை ஆராதிக்கிற ஒரு குடும்பம் அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலே நம்முடைய வீடுகள், குடும்பங்கள் இருப்பதாக. ஹல்லேலூயா. உள்ள வெளியே பரிசுத்தமாகவும் உள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்வது தேவனுக்கு சித்தமல்ல. இப்போ நிறைய காரியம் சொன்னேன் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து அஸ்திபாரமா இருக்கிறாரா என்று கேட்கணும். உடன்படிக்கையில நம்ம உண்மையாக உறுதியா இருக்கிறோமா? கணவன் மனைவியாக. ஹல்லேலூயா. உடன்படிக்கை என்பது வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், இழப்புகள், துன்பங்கள் எல்லாம் வரும். ஆனால் அதிலும் ஆண்டவர் எங்களை இணைத்திருக்கிறார். நாங்கள் விடமாட்டோம். ஈவன் இஃப் யூ ஃபெயில் ஐ ரிமைன், நான் உறுதியா இருப்பேன் என்கிற அந்த தன்மை வேதம் சொல்லுகிறது. மல்கியார் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உடன்படிக்கை மனைவிக்கு துரோகம் செய்தா என்று சொல்லி. துரோகம் வந்துடக்கூடாது.
ஹல்லேலூயா. உண்மையா இருக்கணும். உறவுகளில் மன்னிக்கிற மனப்பான்மை இருக்கணும். இன்னும் மன்னிப்பை நாம் பெருகணும். ஹல்லேலூயா. சூரியன் அஸ்தமிக்கும் முன்னே நம்முடைய எரிச்சல் என்ன பண்ணிடணும்? தனியணும். மன்னிப்பதற்கும் மன்னிப்பு கேட்பதற்கும் நம்ம பழகணும். அடுத்ததாக வசனத்தால் நிரம்பணும். ஹல்லேலூயா. வீடுகளில் வசனத்தை வாசிங்க. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பைபிள் உங்களுடைய வாழ்க்கையில ஓங்கி பிடிக்கப்படுவதாக வேதம் சொல்கிறது. 138 சங்கீதத்தில் 2 வசனத்துல, அவர் சகல மகிமையின் பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், அவர் தமது வசனத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் நம்முடைய வீடுகளில் உயர்த்தப்பட வேண்டும். மாத்திரமல்ல, ஜெபத்தை ஆன்மீக சுவாசமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஜெப தூபம் இருக்க வேண்டும். ஜெப பலிபீடம் நம்முடைய வீட்டில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். கடைசியாக, உலகிற்கு சாட்சியாக நம்முடைய குடும்பங்கள் இருக்கணும். ஹல்லேலூயா. குடும்பம் சாட்சியா இருக்கணும். 4 பேர் நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு சாட்சி உள்ள குடும்பம், இது தேவ பக்தி உள்ள குடும்பம், ஹல்லேலூயா என்று சொல்லக்கூடிய அளவிலே நம்ம வாழ்க்கை காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாம் எழும்பி நிற்போம்.